ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் லப்பர் பந்து. லப்பர் பந்து வந்து ஹரிஷ் கல்யாண் அண்ட் அட்டகத்தி தினேஷ் இவங்களோட நடிப்பில் வெளிவந்திருக்க படம். படத்தோட இயக்குனர் வந்து தமிழரசன் பச்சைமுத்து. பயங்கரமான ஒரு படத்தை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பிரமாதமான படம் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, கதையை வந்து 2 காலமாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது வந்து லப்பர் பந்து வந்து 15 ரூபாய் இருந்த காலத்தில் அட்டகத்தி தினேஷ் வந்து அந்த ஏரியாவில் மிகப்பெரிய இளைஞர். அவர் தான் வந்து கிரிக்கெட்டில் பெரிய ஜாமாவான். அதான் அந்த ஏரியாலே கெத்தாக சுற்றி இருக்கிற மனுஷன். எங்கே போனாலும் கெத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் பாட்டு வந்து ஒரு கிரவுண்டில் இறங்கினாலே ப்ளே பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஏரியாவில் பயங்கரமாக கெத்து காட்டிட்டு சுற்றுறாரு. இந்த டயத்தில் வந்து ஹரிஷ் கல்யாணம் வந்து ஒரு சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையனாக காட்டுறாங்க. இவர் வந்துட்டு அட்டகத்தி தினேஷோட கிரவுண்டில் போய் பார்க்குறாரு. ஹரிஷ் கல்யாண் பயங்கரமாக பவுலிங் போடக்கூடிய ஆள். இவர் வந்து எதிர் டீமில் வந்து விளையாடுறாரு. அங்கே வந்து இவர் வந்து அட்டகத்தி தினேஷோட விளையாட்டை ரசித்தாலும் அவரோட பேட்டிங்கில் வந்து ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்குன்னு வந்து அதை வந்து இவங்க டீமில் வந்து எடுத்து சொல்கிறாரு. ஆனால் வந்து இவர் வந்து அங்கே வந்து ஜாதியை காரணம் காட்டி இவரை வந்துட்டு ஒதுக்கிடுறாங்க. இவரை வந்து அந்த டீம்லேயே சேர்த்துக்கிறதில்ல. இவரும் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் லப்பர் பந்து வந்து 35 ரூபாய் இருக்கிற காலத்தில் வந்து நடக்கிற ஸ்டோரி தான் ஃபுல்லாகவே. அந்த டயத்தில் அட்டகத்தி தினேஷை வந்து ஒரு பெரிய மனுஷனாக காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு அங்கேயும் வந்து அவர் வந்து கிரிக்கெட் தொடர்ந்து விளாண்டுக்கிட்டே இருக்காரு. அதாவது வந்து வீட்டுக்கு தெரியாமல் ஒய்ஃபுக்கிட்ட வந்துட்டு கதை சொல்லிட்டு வீட்டில் போய் வெளியே போய் கிரிக்கெட் விளாட்றது தான் அட்டகத்தி தினேஷோட ரெகுலராகவே வச்சிருக்கிறாரு. இந்த டயத்தில் ஹரிஷ் கல்யாண் பயங்கரமாக பவுலிங் போடுறவர். அங்கே வந்து இவர் வந்து அட்டகத்தி தினேஷை திரும்பி வந்து மீட் பண்ணுறாரு. இந்த டயத்தில் வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து ஒரு லவ் வருது. அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து அட்டகத்தி தினேஷோட பொண்ணுன்னு வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இவங்க மேட்ச்சில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகுது. அங்கே வந்து மிகப்பெரிய ஈகோ வந்து கிளாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது தான் அந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியாகவே கொண்டு போயிருக்கிறாங்க. இதான் படத்தில் வந்துட்டு ஒரு கதைன்னு சொல்ல முடியும். இதை தான் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுது. இதில் வந்து மெயினாக சொல்லணும்னா அட்டகத்தி தினேஷ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பயங்கரமான ஒரு நடிப்பை நம்ம கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து அட்டகத்தி தினேஷ்னு வந்ததே அந்த படத்துக்கு மூலியமாக தான். இப்போ வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து அட்டகத்தி தினேஷை வந்து பார்க்கணுன்னா அவ்வளோ பயங்கரமாக, அதாவது வந்து நம்ம ஊர் சைட்லலாம் வந்து பார்ப்போம்ல, ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த மாதிரியே ஒரு கேரக்டராக வந்து வாழ்ந்துருக்கிறாருன்னு சொல்ல முடியும். அதுக்கு ஈக்குவலாக ஹரிஷ் கல்யாணும் நடிச்சிருக்கிறாரு. அதுதான் வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பூஸ்ட்டு. அதான் 2 பேரோட ஈகோவையும் வந்து பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. ஆனால் 2 பேரோட அந்த என்ன சொல்கிற ஈகோலாக இருந்தாலும் லாஸ்ட்டில் வந்து டீம் ஜெயிக்கணும்னு வந்து ஒரு மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி அந்த இதை வந்து பயங்கரமாக காட்டியிருக்கிறாங்க. அது ரொம்ப வந்து டச்சாகவே இருந்துச்சு. எல்லாருக்கும் வந்து கனெக்ட் ஆச்சு. அதுதான் மெயின். அது மட்டும் இல்லாமல் கூட வந்து அட்டகத்தி தினேஷ்க்கு வந்து ஸ்வாஸ்திகா நடிச்சிருந்தாங்க, அவங்களோட ஒய்ஃபாக. அவங்க மிரட்டியிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். பயங்கரமாக இருந்துச்சு அவங்களோட ஸ்க்ரீன் வரப்போ. அதான் வந்து ஒரு ராட்சசியோட மனைவி, ராட்சசி வந்து எப்படி நடந்துக்குவோம் அது மாதிரி. ஆனால் வந்து அது வந்து அட்டகத்தி தினேஷுக்கு வந்து ஒரு நல்லதுக்கு தான். அதான் வந்து குடும்பத்தை பாரு, கிரிக்கெட் விளையாட போகாத அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. அது வந்து பயங்கரமாக அவங்க பண்ணியிருந்தாங்க. கூட வந்து நிறைய பேர் நடிச்சிருந்தாலும் ஹீரோயின் வந்து சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி ஹரிஷ் கல்யாணுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க. அந்த பொருத்தம் அதை வந்து அவங்களும் வந்து இந்த கேரக்டர்லேயே வாழ்ந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். பயங்கரமாக அந்த ஸ்டோரியில் வந்து கனெக்ட் ஆவாங்க. எல்லாருமே வந்துட்டு வந்து கனெக்ட் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வந்து நிறையா பேர் அவங்களோட ஃபேமிலி மெம்பராக நடிச்சிருந்த எல்லாருமே வந்து அதான் நம்ம ஒரு இடத்துல இருந்தோம்னா எப்படி இருக்குமோ அதை வந்து பயங்கரமாக வந்து தமிழரசன் பச்சைமுத்து வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருந்தார். அவரோட ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் காளி வெங்கட் வந்து நடிச்சிருந்தார். அவரோட நடிப்புலாம் அது வந்து அவர் நிறையா சோசியல் மெசேஜ்லாம் அதில் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பார். அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே தான் ஒவ்வொன்றும் நெக்ஸ்ட்டுன்னு படத்தில் போகிறப்ப அது வந்து நமக்கு வந்து படத்தில் உட்காந்து நம்மளை வந்து அப்படியே ஸ்க்ரீனை விட்டு மாற விடாமல் நம்மளோட மைண்ட் அங்கே வச்சிருந்துச்சுன்னா அது இந்த படம் வந்து பக்காவாக பொருந்துன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக உட்கார வச்சிருந்துச்சு. எல்லாத்தையுமே நுனி சீட்டில் உட்கார வச்சிருந்துச்சு. அந்த லவ் எல்லாம் இருந்துச்சா, அதுவும் இருந்துச்சு. எல்லாமே வந்து கனெக்ட் ஆகி ரொம்ப ட்ராவல் ஆச்சு. மியூசிக் வந்து ஷியான் ரோல்டன் பயங்கரமாக போட்டிருந்தாரு. அதான் வந்து அந்த படத்துக்கான எல்லா எஃபெக்ட்டுமே நமக்கு தேவையில்லை, அது வந்து பயங்கரமாக கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் வந்து படம் வந்துட்டு 100% சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஃபயராக இருந்துச்சு. அதில் நிறையா விஷயங்கள் நமக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம ஊர் சைட்லலாம் கிரிக்கெட் விளாண்டுக்கு இருந்திருப்போம், நிறையா விஷயங்கள் பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து பயங்கரமாக கொண்டு வந்திருந்தாங்க. சின்னதாக இந்த ஜாதிகளுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுங்கிறதையும் இடையில வந்து சொன்னது வந்து நமக்கு வந்துட்டு சலிப்பு தட்டாமல் அவர் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தார் டேரக்டர்னு சொல்லுவேன். அதுக்காக தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அதுதான் வந்து பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இப்போ வந்து பார்க்கப்படுது. பார்க்குற எல்லா படத்துகள்லையுமே இது வந்து இருக்குது. ஆனால் அது வந்து போர் அடிக்காமல் கரெக்டாக சொல்கிற விதத்தில் சொன்னால் அது வந்து பார்க்குற நமக்கும் நல்லாயிருக்கும், அது என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். அது வந்து கரெக்டான ஒரு சோசியல் மெசேஜை வந்து கொண்டு வருது வெளியே. அப்படிங்கிறப்ப வந்து அந்த படத்தை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படம். லப்பர் பந்து வந்து பெரிய அளவில் ப்ரொமோஷன்லாம் இல்லைனாலும் படம் வந்து பார்த்த எல்லாருமே நாங்கள் வந்து சொன்னோம் பயங்கரமாக இருக்குது படம். அந்தளவுக்கு வந்து
என்ன சொல்கிறது, அப்படியே உட்கார வச்சிருந்துச்சுன்னு சொன்னல ஸ்டார்டிங்லேருந்து. அதனாலே வந்து கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய படம். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தபிளான படம். இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் ஒரு சின்ன படத்தில் இந்த படம் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி.